போன முறை தான் அப்படி ஆச்சு. பதற்றமா? எனக்கா? நம்ம ஸ்டைலே அதிரடி தான் பாஸ். இங்கிலாந்து பக்கம் பிரஷரை திருப்பி விட்ட சர்ஃபராஸ் கான். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்டின் 2வது இன்னிங்ஸிலும் இந்திய அணியின் இளம் வீரர் சர்ஃபராஸ் கான் அதிரடியாக ரன்களை குவித்து வருகிறார். இந்திய அணியின் இளம் வீரர் சர்ஃபராஸ் கான் அறிமுக போட்டியிலேயே தனது தடத்தை சிறப்பாக பதித்து வருகிறார். 3 ஆண்டுகளுக்கு மேலான காத்திருப்புக்கு பின் இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்காக அறிமுகம் செய்யப்பட்டார். அவரின் அறிமுகமே ரசிகர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நெகிழ்ச்சியாக அமைந்தது. மேலும் இந்திய அணிக்காக அறிமுகமான முதல் இன்னிங்ஸிலேயே 48 பந்துகளில் அரசதம் விளாசி சர்ஃபராஸ் கான். மேலும் ஜடேஜா மற்றும் சர்ஃபராஸ் கான் ஓட்டம் எடுப்பதில் புரிதலின் தவறு காரணமாக 62 ரன்களில் ரன் அவுட் ஆகி வெளியேறினார். இந்த காரணமாகவே ஓய்வறையில் நின்றிருந்த ரோஹித் சர்மா தனது தொப்பியை கழற்றி வீசி எறிந்து கோபத்தை வெளிப்படுத்தினார். ஏன் தெரியுமா? சர்ஃபராஸ் கானின் ஆட்டத்தை பார்க்க அவ்வளவு அற்புதமாக இருந்தது. அதே நேரத்தில் விளையாட்டின் ஒரு பகுதி தான் ரன் அவுட் என்று ஜடேஜாவின் செயலுக்கு பாசிட்டிவாக சிந்தித்து கடந்து சென்றார். இந்த நிலையில 4வது நாள் ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி சுப்மன் கில் மற்றும் குல்தீப் யாதவ் இருவரையும் அடுத்தடுத்து வீழ்த்தி முழு எனர்ஜியுடன் இருந்தது. அப்போது ஒரு முனையில் இளம்பிளர் அதிரடி வீரர் ஜெய்ஸ்வால் களத்தில் நிற்க, இன்னொரு பக்கம் சர்ஃபராஸ் கான் களம் புகுந்தார். இந்த இருவரும் சில ஓவர்கள் ஸ்பின்னர்களை நிதானமாக எதிர்கொண்ட நிலையில் திடீரென ஜோ ரூட் பந்தில் அபார 6 ஒன்றை அடித்தார் ஜெய்ஸ்வால் அவர்கள். இதனை தொடர்ந்து அடுத்த 2வது பந்தை சந்தித்த சர்ஃபராஸ் கான் ஃபுல் லென்த் பந்தை சிக்ஸருக்கு அனுப்பி இங்கிலாந்து அணியை திணறடித்தார். இடைவேளை நெருங்கிய போதும் விக்கெட்டை பற்றி சர்ஃபராஸ் கான் கவலைப்படவில்லை. ஒரு சில வீரர்களின் ஆட்டத்தையும் அணுகுமுறையும் பார்க்கையில் அவர் நீண்ட காலத்திற்கான வீரராக இருப்பார் என்று மட்டைப்பந்தாட்ட விமர்சகர்கள் கூறுவார்கள். அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை தான் ரவி சாஸ்திரி வர்ணனையில் கூறிக்கொண்டே இருந்தார். ஜெய்ஸ்வால் அவர்கள் 6 அடித்த பின் தன்னாலும் அதிரடியாக ஆட முடியும் என்று சர்ஃபராஸ் கான் நிரூபிப்பதை பார்க்கவே கொண்டாட்டமாக இருப்பதாக பாராட்டியுள்ளார் ரவி சாஸ்திரி அவர்கள்.